வெல்கம் டு ஸ்டோரி ஸ்பாட் தமிழ். இங்கே நம்ம மூவிஸோட ஃபுல் ஸ்டோரியை சிம்பிளாக கிளியராக போர் அடிக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீரோஸ் கதை இல்லை, மான்ஸ்டர்ஸ் கதையும் இல்லை. ஒரு அக்காவும் தம்பியும் தங்களோட குடும்பத்துக்காக என்ன பண்ணுறாங்க அதுதான். சில கனவுகள் ஆசையை காட்டும், சில கனவுகள் பயத்தை காட்டும், ஆனால் சில கனவுகள் மட்டுமே வாழ்க்கையை புரிய வைக்கும். வெல்கம் டு தேர் வேர்ல்டு இன் யுவர் ட்ரீம்ஸ். இந்த மூவியில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டீவி, அவள் தான் கொஞ்சம் முக்கியமான ஒரு கேரக்டர். அவள் ஒரு 12 வயதான ஒரு பொண்ணு. அவளோட தம்பி ஏலியட், அப்புறம் அவளோட அம்மா அப்பா. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவளோட தம்பியோட தாயான பெலோனி. இந்த மூவி தொடங்குறதே அந்த டைட்டிலுக்கு ஏத்தாப்புல ஒரு ட்ரீமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கனவுல ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு குடும்பம், அம்மா அப்பா அந்த குட்டி பொண்ணு கிச்சனில் ரொம்ப சந்தோஷமாக குக் பண்ணி பேசி விளையாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு செகண்டில் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. அங்கே சடனாக ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்குது. அதுதான் ஸ்டீவியோட தம்பி ஏலியட். அவன் ரொம்ப குட்டி பையனா வாக்கர்ல இருந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ அவனோட அழுகையை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அம்மாவும் அப்பாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்பவே அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடுது. அதுதான் அவளுக்கு அந்த ஒரு பயமான ஒரு கனவாக வந்திருக்கு. அந்த கனவுலையே அவங்க அம்மாவும் அப்பாவும் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல ட்ரை பண்றாங்களா, இல்லை இது வெறும் கனவா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே முழிச்சிடுறா. அவ தூக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கறப்போ அவனோட தம்பி ஏலியட் ஏதோ உளறிட்டு இருக்கிறான் தூக்கத்துல. அவனை மறுபடியும் தூங்க வைக்கிறதுக்காக அவ ஒரு பொம்மையை எடுத்து அதுல வைக்கிறா. அந்த சத்தத்துல அவனும் தூங்கிடுறான். தம்பியை தூங்க வச்சுக்கிட்டு ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்க்குறா. அங்கே உண்மையாகவே அவளோட அம்மா அப்பாவுக்கு இடையில ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அவளோட அம்மா அவங்க அப்பா கிட்ட நம்ம பாஸ்டில் நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்போ நம்ம அந்த மாதிரி ஹாப்பியாக இல்லை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஃபைனலாக அவங்க அம்மா எல்லா விஷயமும் மாறுறது தான் சரி அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிக்கிறாங்க. இந்த மாறணுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸ்டீவியை ரொம்ப யோசிக்க வைக்குது. என்ன மாறணும், அவங்க எதை மீன் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி ஓகே ஃபேமிலினா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது நார்மல் தான் அப்படின்னு அவளும் சமாதானப்படுத்திட்டு அவளும் மறுபடியும் படுக்கிறா. முந்தி அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னு 2 பேருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறான். அது மாதிரி காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு ரூமில் காமிக்கிறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதை நமக்கு பர்டிகுலராக அந்த சீனை நமக்கு காமிக்கிறாங்க. தென் வெளியில் போய் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். மகிழ்ச்சியாக அம்மாவையும் அப்பாவுக்கும் அந்த ஒரு பழைய ஞாபகத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக பாட்டு கேட்டுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறான். அங்கே ஏலியட் அவளை சமைக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஃப்ரெஞ்ச் தோசை அப்பா எனக்கு எப்படி திருப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்ட்டு கறியண்டியை வாங்கிக்கிட்டு அவளை சமைக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறான். இங்கே அவள் தம்பியோட போராடிட்டு இருக்கிறப்போ அங்கே பார்த்தா நமக்கு அடுப்பில் அவள் வச்சிருந்தது கருக ஆரம்பிக்குது. அவ்வளோ கோவம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவனை சமாதானப்படுத்தி அவன் ரூமுக்கு அனுப்பி வச்சிடுறான். அப்புறமா ஒரு அழகான டிஷ்ஷை சமைச்சு டேபிளில் வச்சிடுறா. அப்பாவோட ரூமுக்கு போய் அப்பாவுக்காக அம்மா சமைச்சு வச்சிருக்கிறாங்கன்னு அப்பாவை கூப்பிடுறா. அவங்க அம்மா கிட்ட போய் அப்பா உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றா. இப்போ எல்லாரும் அவங்களோட டைனிங் டேபிளில் ஒன்னா உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே எல்லாரும் உட்கார்றப்பவே அவங்க அப்பா சொல்றாங்க, இப்படி எல்லாரும் நம்ம ஒன்னா உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டுன்னு. அவங்க அம்மா மெல்ல நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலையை நான் வெளியில் போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அதை பற்றி ஸ்டீவி கொஞ்சம் எலாபரேட்டாக கேட்குறேன் என்னென்னு. அவங்க அம்மாவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, ஸோ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டீவியோட அம்மா ஸ்டீவி கிட்ட நான் போனதுக்கு பிறகு நீ தான் வீடை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு ஏலியட்டுக்காக புக் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டே ஏலியட்டுக்காக புக் எடுக்கிறதுக்காக லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கா. அப்போ அவளோட மனசுலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இடையில எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு அவளை தேத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறா. லைப்ரரிக்கு போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே ஏலியட்டும் வந்துடுறான். ஏலியட் அப்போ சொல்கிறான், என்னோட புக் ரிப்போர்ட்டுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா லைப்ரரிக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே ஏலியட்டும் ஸ்டீவியும் புக் தேடிட்டு இருக்கிறப்போ ஏலியட் கொஞ்சம் நிறைய புத்தகங்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தடுமாறி கீழே விழுகுது.
அதுக்கு பிறகு இன்னொரு சீனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டீவி புக் தேடிட்டு இருக்கிறப்போ அவங்க அப்பாவோட ஒரு போஸ்டர் லைப்ரரியில் இருக்கிறத பார்த்து அவள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு கத்தி அவனோட தம்பியை கூப்பிட்டுட்டு இருக்கிறா. அப்படி கூப்பிட்டுட்டு இருக்கிற போதே அங்கே ஒரு பையன் வர்றான். அவன் தான் அந்த லைப்ரரியோட மேற்பார்வையாளர். அந்த பையனை பார்த்து ஸ்டீவி அட்மையர் ஆகி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சமாளிச்சுக்கிட்டு தம்பியை தேடுறா. இங்கே தம்பி ஏலியிட்ட பார்த்தா அவன் ஏதோ ஒரு ரூமில் அழகான ஒரு தொப்பி, கண்ணாடி, அந்த மாதிரி புதுமையான பொருட்களை பார்த்துட்ருக்குறான். ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறப்போ ஏலியட்டோட கையில் புக் ஆஃப் சாண்ட்மேன் வந்து அவனுக்கு கிடைக்கிது. அந்த புக்கை ஸ்டீவி வாங்கி பார்த்து இந்த புக்கில் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது, இந்த புக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்கே கொஞ்சம் சிம்டம்ஸ் நடக்குது. அதாவது என்னென்னா லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகி ஆன் ஆகி எரிஞ்சிட்ருக்குது. சடனாக லைட் ஆஃப் ஆகி மொத்தமாக ஆஃப் ஆகிடுது. லைட் ஆஃப் ஆனதோ அதை ஆன் பண்ணுறதுக்காக அந்த லைப்ரரியோட மேற்பார்வையாளர் அந்த பையன் அந்த ரூமுக்கு வந்து லைட் ஆன் பண்ணதும் இவங்க அங்கே நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவனை சமாளிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. அப்புறம் வீட்டில் வந்து பார்க்குறப்போ பார்த்தா ஸ்டீவி நிறைய புத்தகங்கள் ஏலியட்டுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பான். அது கூடவே ஏலியட்டும் அந்த சாண்ட்மேனோட புக்கையும் தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த புக்கை ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கிறாங்க. அதில் சாண்ட்மேன் வந்து அவங்களோட கனவை நிஜமாக்குவார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படி அந்த புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போவே ரெண்டு பேரும் அவங்களோட ஆசையை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏலியட் அவனோட ஆசையை சொல்லிக்கிட்டு ஸ்டீவி கிட்ட கேட்குறான், உன்னோட கனவு என்ன, உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்குறப்போ அவ அப்பா, அம்மா, தம்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருந்த ஃபோட்டோவை பார்க்குறான். அவளோட மனதில் வேறு ஒன்று இருக்குது. ஆனால் தம்பிக்கிட்ட சொல்கிறப்போ எனக்கு தனியாக ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்குறா. அப்புறம் ரெண்டு பேரும் தூங்குறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஸ்டீவி முழிக்கிறா. இங்கே பார்த்தா ஏலியட்டோட கட்டில் ஒரு குதிரை மாதிரி மாறி அது அங்கேயும் இங்கேயும் துள்ளிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவள் கத்துறா. அப்புறம் ஏலியட்டுக்கு ரொம்ப சந்தோஷம், இது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குன்னு அவள் ரொம்ப அதை ரசிச்சுட்டு இருக்கிறான். அதே சமயம் அங்கே பார்த்தா அவங்க வீட்டோட ஒரு செவர் உடைஞ்சு அந்த கட்டில் குதிரையாக மாறி பறக்குது. அவன் போகிறது பின்னாடியே ஸ்டீவியும் அவனை பிடிச்சிக்கிட்டே போகிறான். அந்த பறக்கும் கட்டில் அவங்கள மேகங்களுக்கு இடையிலையும் நட்சத்திரங்களுக்கு இடையிலையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அங்கே போயிட்டுருக்கிறப்போவே அந்த நட்சத்திரங்களை ஸ்டீவி தொட்டதும் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாண்ட்மேன் வடிவத்துக்கு மாறி அங்கே சாண்ட்மேன் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது சாண்ட்மேன் என்னை தேடி வாங்க, உங்கள் கனவெல்லாம் நனவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு ரெண்டு பேருமே தூக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க. அப்போது ஏலியட் அவனோட கனவு ரொம்ப ஒரு அட்வென்ச்சர்ஸாக நல்லா இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஏலியட் அவனோட கனவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போவே ஸ்டீவிக்கும் இவனுக்கு எப்படி நமக்கு வந்த கனவு வந்துச்சுன்னு யோசிச்சுட்ருக்கிறான். அப்புறம் தான் ஸ்டீவி ரியலைஸ் பண்ணுறா, அந்த புக்கை ரெண்டு பேரும் சேர்ந்து ரீட் பண்ணனால ரெண்டு பேருக்கும் ஒரே கனவு வந்திருக்குன்னு. அப்புறம் காலையில் விடியது. அவள் முழிச்சு வெளியில் வந்து ஜன்னலில் வெட்டி பார்க்குறப்போ அவளோட அம்மா கார்லேயும் அவங்க அப்பா வெளியிலையும் நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அவள் பார்க்குறான். அப்போது அவங்க அம்மா வந்து கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும், நம்ம போனால் தான் நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சமாக மாறும், ஃபினான்ஷியலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதை ஸ்டீவி ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்குறா. அவள் அப்படியே ரூமுக்கு வந்து அவங்க ஒன்றா இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த புக்கையும் எடுத்து அந்த சாண்ட்மேன் இருக்கிற பேஜ் ஓப்பன் பண்ணி நான் வந்து கூப்பிடுறேன், என்னோடய கனவை வந்து நனவாக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே கண்ணை மூடுறான். அப்படியே அவள் வந்து கனவுக்குள்ளே போகிறா. நமக்கு அதை காமிக்கிறாங்க. அப்படியே அவள் கனவுல போகிற அந்த உலகம், உணவுப் பொருட்கள் எல்லாமே அங்கே நடமாடுது, அதுங்க பேசுது. அந்த மாதிரி ஒரு சீனை அவள் பார்க்குறான். பார்த்து அவள் ரியலைஸ் பண்ணுறா, நம்ம கனவுல தான் இருக்கிறோன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படி அவள் சந்தோஷமாக அங்கே நடந்து போயிட்டுருக்கிற போதே அங்கே அவனோட தம்பி கட்டிலோட வந்திருக்கிறத பார்க்குறா. பார்த்து நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்படி ரெண்டு பேருமே சாண்ட்மேனை தேடி நடந்துக்கிட்டு சாண்ட்மேன்னு சத்தம் போட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது தூரமாக ஒரு குரல் கேட்குது, எனக்கு சாண்ட்மேன் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு. அப்போ அது யார் அப்படி சொல்கிறான்ட்டுன்னு ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது, அது பின்னாடி போய் பார்க்குறப்போ அந்த சத்தம் ஏலியட்டோட பொம்மையான பெலோனி டோனியோட சத்தம்னு கேட்டு ஏலியட் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை போய் கட்டி பிடிக்கிறான்.
அப்படியே அவங்க 3 பேரும் சாண்ட்மேனை தேடி அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறப்போ திடீர்னு எல்லாமே இருட்டாக மாறி அங்கே உணவுப் பொருட்கள் எல்லாம் இவங்களை வந்து சூழ்ந்து வர்றாங்க. அப்படியே 2 பேருமே ரொம்ப பயந்துக்கிட்டு சடனாக முழிச்சிடுறாங்க. கனவுலேருந்தும் வெளியில் வந்துடுறாங்க. அப்புறம் தான் ஏலியட் கேட்குறான், நான் எப்படி நம்ம 2 பேருக்கும் ஒரே கனவு வருது, ஒரே நேரத்தில் முழிக்கிறோன்னு பார்க்குறப்போ அந்த புக்கில் உள்ள அந்த மந்திரத்தை 2 பேரும் அட் அ டைமில் சேர்ந்து வாசித்தனால 2 பேரும் சேர்ந்து தான் போக முடியுமா. அப்போது ஸ்டீவி ஏலியட் கிட்ட சொல்கிறா, இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் போக முடியும் அப்படின்னு. அவள் சொல்லுவா, நான் சாண்ட்மேன் கிட்டே போனோன்னா நீயும் சேர்ந்து தான் வரணுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏலியட் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் போய் உட்காந்துடுறான். அப்போது ஸ்டீவி சொல்கிறா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு தனி ரூம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நைட் பேரை எதிர்த்து நான் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏலியட் சொல்கிறா, இனிமேல் நான் தூங்க போகிறதாவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போது அவள் சின்ன பையனாக ஏலியட் இருக்கிறப்போ தூங்க வைக்கிறதுக்காக ஒரு பொம்மையை யூஸ் பண்ணியிருப்பாள். அந்த பொம்மையை எடுக்கிறப்போ 2 பேரும் சண்டை போட்டு அந்த பொம்மை உடஞ்சி போயிடுது. கரெக்டாக விடிஞ்சும் போயிடுது. அவங்க அப்பா வந்து ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது ஏலியட் ஓடி போய் காஃபி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி போயிடுறான். அப்புறம் ஸ்டீவியோட அப்பா அப்புறம் ஏலியட் 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் இருக்காங்க. அங்கே ஸ்டீவியும் அவள் அப்பாவும் உட்காந்துட்டு சாப்பிட்ற பிளேஸில் இருக்காங்க. ஏலியட் வந்து விளையாடுற ஒரு ப்ளே ஸ்டேஷனுக்கு போய் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அப்போது ஸ்டீவி அவங்க அப்பா கிட்டே எல்லாம் ஓகே தானே, நீங்களும் அம்மாவும் ஓகே தானே அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன பேசுகிறோம் அப்படின்னே தெரியாமல் என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது சடனாக அவங்க அப்பா ஏலியட் பார்க்குற போது ஸ்டீவி அவங்க அம்மாவோட மெசேஜை பார்த்துட்டு அப்செட்டாக இருக்கிறா. அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்து தூங்க போகிறப்போ ஸ்டீவி ஏலியட் கிட்டே இதை பற்றி சொல்கிறான். இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு. அப்போ அம்மா அங்கே இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு அங்கே போக விருப்பம் கிடையாது. அப்போ நம்ம 2 பேரும் மாறி மாறி இருக்க வேண்டியிருக்கும். மேபி அவங்க வேறு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப் சிப்ளிங்ஸ் வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு இமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே போய் படுக்கிறா. அப்போது ஸ்டீவி ஏலியட் கிட்ட சொல்கிறா, இதெல்லாம் சரியாகணும்னா நமக்கு ஒரு வழி இருக்குது, சாண்ட்மேன் கிட்டே போகணுன்னா நமக்கு இது சரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இருக்கிறான். அப்போது ஏலியட் அவகிட்ட போய் அவனை தூங்க வைக்கிற அந்த பொம்மையை எடுத்து கொடுத்து அவள் முகத்தை பார்க்குறான். அப்புறம் ஏலியட்டே அந்த பொம்மையை ஆன் பண்ணி வச்சுட்டு ஏலியட் ஸ்டீவி 2 பேரும் ஒரே கட்டலில் தூங்குறாங்க. அப்படியே 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவங்க கனவுக்குள்ளே போகிறாங்க. அந்த கனவில் இருக்கிற இடம் வந்து அவன் ஏலியட் காலையில் விளையாட போன அந்த இடம் மாதிரி காமிக்குது. பயங்கரமாக ஏதோ ஒன்று நடக்குது. டக்குன்னு 2 பேரும் முழிக்கிறாங்க, திருப்பியும் தூங்குறாங்க. திருப்பியும் அங்கே அவங்க பயங்கரமாக சில விஷயங்கள் நடக்குது. திருப்பியும் அவங்க முழிக்கிறாங்க, திருப்பியும் தூங்குறாங்க. எப்படியோ கொஞ்சம் தடைகளெல்லாம் தாண்டி சாண்ட்மேன் இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. அவங்க அப்போ என்ன உணர்றாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஏலியட் ஸ்டீவி 2 பேரும் சேர்ந்து கையை கோர்த்து நின்று ஒரு மனதாக நின்னாங்கன்னா அவங்களால என்னவும் பண்ண முடியும் அப்படின்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாண்ட்மேனை பார்க்க போகிறாங்க. சாண்ட்மேன் கிட்ட ஸ்டீவி அவளோட விருப்பத்தை சொல்கிறா. சாண்ட்மேன் விருப்பத்தை கேட்ட பிறகு ஸ்டீவி கேட்குறா, எப்படி நீங்கள் கனவுகளெல்லாம் உருவாக்குவீங்கன்னு கேட்குறப்போ சாண்ட்மேன் அவங்களுக்கு எப்படி அவங்க கனவுகளெல்லாம் உருவாக்குவாங்கன்னு காமிச்சு கொடுக்குறாரு. அப்போது ஸ்டீவி கேட்குறா, இப்படி தான் ஏன் கனவையும் நனவாக்குவீங்களான்னு கேட்குறப்போ அவர் இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு மணல் கடிகாரம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த மணல் கடிகாரத்தை நீங்கள் திருப்புறவும் கடைசி துளி மண் அதில் விழுறப்போ உன்னோட கனவு நனவாகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது ஸ்டீவியோ ஏலியட்டோ சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து மேலே போய் அந்த மணல் கடிகாரத்தை திருப்பி விடுறாங்க. அப்போ சாண்ட்மேன் சொல்கிறாங்க, இப்போ நீ முழிச்சிக்கலாம், உன் கனவுலேருந்து நீ முழிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ 2 பேருமே சேர்ந்த மாதிரி முழிச்ச மாதிரி இருக்குது. அப்போ திடீர்னு கீழே போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மா வீட்டில் வராங்க. வெளியில் போயிருந்த அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. அவங்க சந்தோஷமாக உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. அவங்க அம்மா அப்பா சேர்ந்து அவங்க ஏலியட்டையும் ஸ்டீவியை தூங்க வைக்கிறதுக்காக ரூமில் வர்றாங்க. அப்போது ஸ்டீவியோட அம்மா
அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கும் இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு கிளம்புறாங்க. மறுபடியும் அந்த ஃபோட்டோவை ஸ்டீவி எடுத்து பார்க்குறப்போ அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா முதல்ல அந்த ஃபோட்டோ உடஞ்சிருக்கும். அவள் அதை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு படுக்கிறா. அப்புறம்தான் ஏலியட் பார்க்குறான், ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குதே, என்னோடய ரூம் இப்படி ஆர்கனைஸ்டாக இருக்காதே, அந்த பொம்மையெல்லாம் இவ்வளோ க்ளீனாக இருக்காதே, எப்படி இது இப்படி ஆச்சு அப்படிங்கிறப்பந்தான் ஏலியட் அதை உணர்றான். நம்ம இன்னுமே கனவுல தான் இருக்கிறோம், இதுவும் நிஜம் இல்லை அப்படின்ட்டுன்னு அவள் அங்கேருந்து கத்தி அங்கே சாண்ட்மேன் கிட்ட போகிறப்போ நீங்கள் இப்போ எதுக்கு முழிச்சிங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போது ஏலியட் சொல்கிறான், இவங்கள நம்பாத, சாண்ட்மேனை நம்பாது, இதெல்லாம் நடக்காது அந்த மாதிரி சொல்கிறப்போ சாண்ட்மேன் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க கனவுலேயும் இன்னொருத்தவங்க வரணும்னு அவசியம் இல்லை, உங்கள் அம்மா அப்பாவோட விருப்பம் ஆசை என்னன்னு எனக்கு தெரியும், என்னை நம்ப ஸ்டீவி, இதெல்லாம் மாறும் அப்படின்னு சாண்ட்மேன் பேசுகிறாங்க. அப்போது கனவுல அவங்க அம்மாவும் அப்பாவும் இன்னொரு சைடு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏலியட் சொல்கிறான், அது உண்மை இல்லை, நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஸ்டீவி அதை கேட்காம, நான் இப்படியே தான் இருப்பேன், என்னால் முழிச்சு அங்கே ரியலாக நடக்கிற விஷயத்தை என்னால் பார்க்க முடியாது, அம்மாவும் அப்பாவும் பிரிகிறதையோ இல்லை அவங்க சண்டை போடுறதையோ என்னால் பார்க்க முடியாது, அதுக்கு நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏலியட் அதுக்கு, இல்லை நீ அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை, நம்ம உண்மையான உலகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா ஏலியட் உண்மையான உலகத்துக்கு போயிடுவான். ஸ்டீவி இன்னும் கனவு உலகத்திலேயே இருக்கிறான். அப்புறம் ஏலியட் இங்கே உண்மையான உலகத்துக்கு வந்துடுறான். ஸ்டீவி இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஸ்டீவியை எழுப்ப ட்ரை பண்ணுறான், ஆனால் ஸ்டீவி எழவே இல்லை. அவன் திருப்பி அழுகிறான். சத்தம் அவனோட அழுக சத்தத்தை கேட்டு அவனோட அப்பா மேலே வர்றாங்க. அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே இருக்கிறப்போ அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் நார்மலாக தான் இருக்கிறா, சரியாயிரும் அப்படின்னு அவங்க அம்மாவை தேத்துறாங்க. அப்போது ஏலியட் அவங்க அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவள் சாண்ட்மேன் கிட்ட கனவுல போய் கேட்டு அதை நிஜமாக்குறதுக்காக போனான். நான் வந்துட்டேன், அவள் அங்கே அப்படியே தான் நான் இருப்பேன், எனக்கு அந்த உலகம் போதுன்ட்டுன்னு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே ஸ்டீவியோட அந்த கனவையும் காமிக்கிறாங்க நமக்கு. இப்போ ஸ்டீவியோட கனவில் நம்ம போனோம்னா ஸ்டீவி அவங்க அம்மா அப்பா அந்த எப்படி முந்தி எவ்வளோ சந்தோஷமாக அவங்க சந்தோஷமாக குக் பண்ணிக்கிட்டு பேசி விளையாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. அங்கே அவங்க அம்மா அப்பா ஸ்டீவி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவள் அப்படியே ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பெட்டு இருக்குது. அது அவள் தொடக்கத்துலேயே சொல்லியிருந்திருப்பா, இந்த மாதிரி எனக்கு நீ ஒரு ரூம் வேணும்னு ஆசைன்னா, அதே மாதிரி அவளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அவள் அந்த ரூமில் போய் பார்த்தா அங்கே எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். அந்த ரூம்லேருந்து அவள் யோசித்து பார்க்குறா, அங்கே ஒரு பொம்மை இருக்குது, அதான் அந்த பெலோனி டாய். அந்த பொம்மையை பார்த்துட்டு அவள் அவளுக்கும் ஏலியட்டுக்கும் அந்த ஒரு மெமரியை அவள் யோசித்து பார்க்குறா. சின்ன வயதில் ஒரு பொம்மைக்காக அவள் விளையாட போகிறப்ப அவளுக்கு அந்த பொம்மை கிடைக்காம போயிடும். ஆனால் ஏலியட் நீ என்னோட பொம்மையை வச்சுக்கோ, இது உன்னோட பொம்மை மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஒரு நினைவுகள்லாம் அவள் யோசித்து பார்த்துட்டு இருக்கிறா. அப்படியே அவளோட டேபிள் இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்தா அதில் ஏலியட் காணும். அப்போ தான் அவள் சொல்கிறா, எனக்கு நீ தான் வேணும், எனக்கு கனவு வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு ஏலியட் நீ போதும் அப்படிங்கிறா. நான் இப்போ நான் இதை நான் உண்மையான உலகத்துக்கு போகணும், கனவுலேருந்து நான் வெளியில் வரணுன்ட்டுன்னு அவள் அதுலேருந்து வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறா. எல்லாத்தையும் போட்டு எரியிறா, உடைக்கிறா. ஆனால் அவளால் அந்த கனவுலேருந்து வெளியில் வரவே முடியல. அப்படியே நம்ம இந்த சைடை பார்த்தோன்னா இங்கே ஏலியட்டோட அம்மா அப்பா இந்த மாதிரி என்ன விஷயம்னு பார்த்து அந்த புக் எடுத்து பார்க்குறாங்க. அப்போது ஏலியட்டோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த புக்கில் இருக்கிற இந்த நம்ம ஒரு வார்த்தையை நம்ம வாசித்தோன்னா நம்மளும் அவங்க கனவுல போகலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா யோசிச்சிட்ருக்கிறாரு. ஏலியட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட அந்த தூங்க வைக்கிற பொம்மையை கொண்டு படுத்து தூங்கி, நான் எப்படினாலும் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்னாலும் பட்டு அந்த கனவுக்குள்ளே போய் நான் சாண்ட்மேன் கிட்டே போய் நான் ஸ்டீவியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுறான். அப்படியே அதே மாதிரி அந்த கனவு உலகத்துக்கும் போகிறான். இங்கே ஸ்டீவி தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். எனக்கு ஏலியன் தான் வேணும், எனக்கு அவன் கூட இருந்தால் போதும்னு அவள் அழுதுகிட்டு இருக்கிறா. அப்போ பார்த்தா அங்கே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏலியட் வரான். அவனை ஹக் பண்ணி அவள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறா. அப்புறம் அவள் கேட்குறா, நீ நைட் மேரை தாண்டி எப்படி வந்த அப்படின்னு கேட்குறப்போ அவள் அந்த நைட் மேரை பற்றி சொல்கிறான். அந்த நைட் மேர் இந்த டைம் அவனை பயம்புறுத்துறதுக்கு பதிலாக அவனுக்கு உண்மையெல்லாம் புரிய வச்சது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ 2 பேருமே சேர்ந்து எல்லாமே புரிஞ்சவங்களாக இருக்கிறப்போ அவங்க 2
பேருமே அந்த கனவு உலகத்துலேருந்து வெளியில் வந்து சாண்ட்மேனை பார்க்குறாங்க. சாண்ட்மேன் அப்போ சொல்கிறாங்க, நைட் மேன் உங்களுக்கு நல்லது பண்ணல, உங்களை வந்து கனவு உலகத்துலேருந்து உங்களை முழிக்க வைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போது அதை கேட்காம ஸ்டீவி எலியட்டும் நாங்கள் உண்மையான உலகத்துக்கே நாங்கள் போகிறோம், எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த உண்மையான உலகத்துக்கு போகிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக பெலோனி வந்து உதவி பண்ணுறதுக்கு அவனோட அந்த கட்டிலையும் கொண்டுக்கிட்டு வந்துட்டுருக்கிறான். அவங்க அதில் ஏறி அவங்க வேகமாக போயிட்டுருக்குறாங்க. இங்கே அந்த ஒரு டோர் வந்து க்ளோஸ் ஆக போகுது. அப்போது அவங்களோட ஏலியட்டோட அம்மாவும் அப்பாவும் அங்கே வந்துடுறாங்க. இப்போ அவங்களும் அந்த கனவுல வந்து சாண்ட்மேன் கூட போராடி எப்படியோ சாண்ட்மேன் கிட்ட இருந்து ஏலியட்டையும் ஸ்டீவியையும் காப்பாற்றுறாங்க. அப்போது அவங்க அம்மா ஸ்டீவி கிட்ட, நீ வந்து என்னையும் அப்பாவையும் சேர்க்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியும், இப்போ எங்களுக்குள்ளே நடக்கிறத பற்றி நீ கேள்விப்பட்டதுலேயே நீ எவ்வளோ பயந்துருப்பேன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்குள்ளே என்ன நடந்தாலும் நாங்கள் எப்போவுமே ஒன்று லவ் பண்ணுவோம், நம்ம ஃபேமிலி எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் நமக்கு ஸ்டீவியோ எலியட்டோ 2 பேருமே சேர்ந்து அந்த கனவு உலகத்தை உடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நமக்கு அவங்களோட அந்த உண்மையான உலகத்தில் உள்ள அந்த வீடை அவங்க வெக்கேட் பண்ணுற மாதிரி சீன் நமக்கு காமிக்கிறாங்க. அப்போது ஏலியட்டோ ஸ்டீவியும் பேசிக்கிட்டு வர்றாங்க, என் கூட நீ வந்து ரூம் ஷேர் பண்ண முடியாதுன்னு நீ ஃபீல் பண்ணுவ, அந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. அது பிறகு எல்லாரும் அவங்களோட அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பேக் பண்ணதுக்கு பிறகு அவங்க அம்மா அப்பா ஏலியட் ஸ்டீவி எல்லாரும் அந்த அவங்க வாழ்ந்த வீடை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்டீவியோட அந்த ஒரு வாய்ஸ் நமக்கு கேட்குது, கனவு வந்து அவளுக்கு சொல்ல வந்தது உண்மைதான், வாழ்க்கை எப்போவுமே பெர்ஃபெக்ட் இல்லை, நாமளும் அப்படி தான், எது எப்படி மாறினாலும் நமக்கானவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. அதை விட அழகான இடம் வேறு எதுவும் இருக்க முடியாது, ஏன் கனவுல கூட அப்படி இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு பேக்ரவுண்டில் அவளோட ஒரு வாய்ஸ் நமக்கு கேட்குது. அவங்க போயிட்டுருக்காங்க. அப்படியே அந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.